முதல் முறையாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சார்ஜ் வச்சாங்க? பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில ஒரு ப்ரொமோட்டர் குரூப் வந்து 75% ஷேருக்கு மேல வாங்கக்கூடாது, வச்சுக்க கூடாது என்பதுதான் சட்டம், நம்ம ஊர் சட்டம், செபியோட சட்டம். ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லிமிட்டை தாண்டி அதானி குடும்பம் வந்து ஷேர் வாங்குறாங்க. அது எப்படி வாங்குறாங்க? அவங்க பிசினஸ்ல ஓவர் இன்வாய்ஸ் பண்றாங்க. ஒரு 10 ரூபா பொருளை அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 15 ரூபாய்க்கு வாங்கி அந்த 5 ரூபாயை பின்னாடி கிக் பேக்கா வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அவங்க அண்ணா வினோத் அதானி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அதை அனுப்பி வினோத் அதானி ஒரு ஃபண்டில் அந்த பணத்தை போட்டு அவங்களே அவங்க ஷேர் விலையை வாங்கி ஷேர் விலையை கூட்டுறாங்க. அது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல கொடுத்த சார்ஜ், சீரியஸ் சார்ஜ். இதை தான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு மூலமா விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம். இதெல்லாம் விசாரிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ரிப்போர்ட் கொடுக்கிறோம்னு சொல்லி செபி போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங்க்கு யூஸ் பண்ண நிறுவனங்கள் ஃபண்டுகளை எல்லாம் யார் அதுக்கு அல்டிமேட் பெனிஃபிஷரி, யார் அதுக்கு முதலாளின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு செவரை வந்து சந்தித்து விட்டோம். we have hit a blank wall. எங்களுக்கு யார் அந்த 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 ஃபண்டுக்கெல்லாம் முதலாளின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் இதுல கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொலை கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் போய் எனக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல, எந்த கொலை செய்யறதுக்கு அவங்க யூஸ் பண்ண கத்தி என்னால கண்டுபிடிக்க முடியல, கொலை செஞ்சதுக்கு என்னால யூஸ் பண்ண துப்பாக்கி என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கோர்ட் என்ன செய்யும்? கேஸை மூடுமா இல்லையா? துப்பு கண்டுபிடிக்கிறது வேலை கோர்ட்டு கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸை வச்சு தான் கோர்ட் தீர்ப்பு தரும். செபி தான் எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். செபி போய் என்ன சொல்றாங்க? எங்களால எந்த விதமான எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியல, அதனால சுப்ரீம் கோர்ட் மூடுச்சு. ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2015 திருமதி மாதவி பூரி புச் இன்னைக்கு செபிக்கு தலைவராக இருக்காங்க. அவங்க தனிநபராக இருக்கும் பொழுது அவர்களும் அவருடைய கணவரும் இந்த ஒரு 2015 சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது. அவங்க தனிநபர், அவங்க எப்படி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ஃபண்டை நடத்துனது வந்து திருமதி புச்சோட கணவருடைய கிளாஸ்மேட் ஐஐடியில் இருக்கிறவர். அவரு யாருனாக்க அதானி குழுமத்தில் வேலை செய்யறவர். அதே ஃபண்டை தான் பின்னாடி வினோத் அதானி யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ செபி வந்து என்ன அஃபிடவிட் கொடுக்குறாங்க? இந்த ஃபண்டெல்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, இந்த ஃபண்டை யார் நடத்துறான்னு எங்களுக்கு தெரியாது, இந்த ஃபண்டுக்கு யார் முதலாளின்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பொய். ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபண்டை நடத்துறவரை தெரியும், இந்த ஃபண்டில் இவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த ஃபண்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? அந்த ஃபண்டை யாரு நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரு, அது தப்பு. அந்த ஃபண்டோட முதலாளி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க பாரு, அது தப்பு. ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போட்டீங்கன்னா, எந்த கோர்ட்லயும் கீழ்கோர்ட்ல அஃபிடவிட் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ன அஃபிடவிட் போடுறோம். அதனால செபி போட்ட அஃபிடவிட் முழுக்க பொய். அந்த பொய்யான அஃபிடவிட்டை போட்டதற்கு இவர்கள் பதவி விலக வேண்டும். எப்படி ஒரு செபி, அதாவது ஒரு கண்காணிக்க வேண்டிய பங்கு சந்தையை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு வந்து ஒரு பொய்யான அஃபிடவிட்டை போட்டிருக்காங்க, அதுதான் சார்ஜ். அதை தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அதனாலதான் திருமதி மாதவி பூரி புச் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த கம்பெனி யாருன்னு தெரியாதுன்னு செபி போட்ட அஃபிடவிட் முழுக்க பொய். ஏன்னா இவர்களுக்கு அந்த கம்பெனி யாருன்னு தெரியும். ஏன்னா இவர்கள் அந்த கம்பெனியிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். இவர்கள் முதலீடு செய்தது தவறு இல்லாவிட்டாலும் அவர்கள் யார் அந்த கம்பெனியை நடத்துறாங்கன்னு தெரியும். அதே ஃபண்டு தான் இந்த அதானி குழுமத்துல அவங்க லிமிட்டுக்கு மேல ஷேர் வாங்குறதுக்கு உதவுனது. அந்த ஃபண்டை தான் வினோத் அதானி பயன்படுத்துறாரு. எங்க இருந்து பணம் வினோத் அதானிக்கு போய் எப்படி வினோத் அதானி அந்த ஃபண்டுக்கு பணம் போட்டு எப்படி அந்த பணம் இங்க வந்துச்சுன்னா விசாரிக்க வேண்டும். அதை போய் விசாரிக்கும் பொழுதுதான் முதல்ல வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்னு செபி சொன்னதுனால கேஸை மூடிட்டாங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு யார் அந்த ஃபண்டுன்னு தெரிஞ்சிருக்கு, இவங்க சரியா விசாரிக்கல, அதனால இவங்க ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வேற, இது வேற. ஹர்ஷத் மேத்தா தானா எந்த கம்பெனியும் நடத்தல, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹர்ஷத் மேத்தா வாஸ் மியர்லி a ஸ்டாக் புரோக்கர், அவ்வளவுதான். இவர் வந்து அப்படி கிடையாது. இவங்க சொந்த கம்பெனிலேயே லிமிட்டுக்கு மேல ஷேர் வாங்குறாங்க. இது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங். இவங்க வந்து ஓவர் இன்வாய்ஸ் பண்றாங்க. பணத்தை வெளியே எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுக்கு அவங்க பணத்தையே எடுத்து அவங்க ஷேரையே திருப்பி வாங்குறாங்க. ஹர்ஷத் மேத்தாவும் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த குளறுபடி. ஆனா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ, இது கம்ப்ளீட்லி வேற இஷ்யூ. ராகுல் காந்தி இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரும் பல நடந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? ஷேர் மார்க்கெட்ல. நானும் தான் பண்ணிருக்கேன். நானும் தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 4 கோடி கிட்ட ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அதனால ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய ப்ரோக்ராம் நான் கூட தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல. இந்தியாவில் எல்ஐசியில யார் யார் பாலிசி வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கூட தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் பேங்க்ல வச்சிருக்காங்க அவங்க கூட தான் பண்ணிருக்காங்க.
ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒண்ணு தயவு செய்து ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து யார் வேணாலும் வாங்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. உங்களுடைய சொந்த பணத்தை, வரி கட்டின பணத்தை நீங்க எங்க வேணா முதலீடு செய்யலாம். அது லாபம் வரும், லாபம் போகும். நான் வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன். சில ஸ்டாக் நல்லா இருக்கு, சில ஸ்டாக் நல்லா இல்லை. இது வந்து குற்றமே கிடையாது. இன்கம் டாக்ஸ்ல நான் கணக்கு காமிக்கணும், நான் கணக்கு கேட்டு வாங்கின பணத்தை வந்து முதலீடு செய்யணும். அதை தான் ராகுல் காந்தி செய்திருக்காரு. ராகுல் காந்தியோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து கூறி போச்சுனால அதுக்கு அதை எந்த வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க? அதை என்ன வகையில குற்றச்சாட்டு சொல்றீங்க? அவர் ஏதாவது சட்டம் போட்டாரா? அவரை ஏதாவது ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்றதுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பலனடைஞ்ச, நான் கூட பலனடைஞ்சிருக்கேன். ராகுல் காந்தி மட்டும் இல்ல, நான் பலனடைஞ்சிருக்கேன். என்னையும் சேர்த்து சொல்லுங்க ரவிசங்கர் பிரசாத். நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் பலனடைஞ்சிருக்கேன். என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இருக்கு, என்னோட எலெக்ஷன் அஃபிடவிட்ல இருக்கு, என்னோட சொத்து மதிப்பு இருக்கு, அதுக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். கண்டிப்பாக நானும் பலனடைஞ்சிருக்கேன். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவில் கோடிக்கணக்கானவர் பலன் அடைஞ்சிருக்காங்க, கோடிக்கணக்கானவர் பணம் விட்டுருப்பாங்க. அது ஏதாவது குற்றமா? அது என்ன வகையில குற்றம் நினைக்கிறீங்க? எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அது ராகுல் காந்தி பலன் அடைஞ்சாரா? அவரு டாக்ஸ் கட்டி அவரோட வருமானத்துல அவர் சொத்து வாங்குறாரு. நாளைக்கு புதுக்கோட்டையில் ஒரு சொத்து வாங்குறீங்க, விலை ஏறி போச்சு, நீங்க லாபம் பண்றீங்கன்னா அது குற்றமா? அது எப்படி சொல்லலாம் குற்றம்? கடந்த முறை காங்கிரஸ் பேசின பேச்சு சர்ச்சை இல்ல, வரவேற்பு வந்தது. சர்ச்சையே கிடையாது. ஒரு எந்த இடத்துலயும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஒரு நபரை தவிர யாரிடமிருந்தும் சர்ச்சை வரவே இல்லை. அத்தனை காங்கிரஸ் நண்பர்களிடமிருந்தும் வரவேற்பு, பாராட்டு தான் வந்தது. அதே கொஸ்டினை வந்து நம்ம வந்து சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும் போது எங்களுடைய யார் தெய்வம் தேவையில்லை, எங்களுக்கு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அவர் எங்களுடைய கூட்டணி கட்சியை நாங்கள் மதிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு, எங்களுக்கு ஒரு கருத்து உண்டு. எல்லா கருத்திலும் நாங்கள் அவர்களோடு ஒத்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி வர வேண்டும், இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும், மாநிலங்களை மதிக்கின்ற ஆட்சி வர வேண்டும் என்ற கொள்கையிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றம் ஒற்றுமை பெறுகிறது. பிஜேபி வந்து கூட்டணி 2026 கூட்டணி ஆட்சி தான் அவங்க வந்து சொல்றாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய அரசியல் கட்சி. மக்கள் அவர்களை நிராகரிப்பார், அந்த கட்சியை நிராகரிப்பார். அவர்கள் இந்த கேம்லயே அவங்க வந்து சேர்த்துக்க போறது யார்? அவங்க என்ன கருத்து சொன்னாலும் அவங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கப்படுவது வந்து காங்கிரஸ் கட்சி வரவேற்று, அதிமுக வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஜெயக்குமார், ஒரு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் உண்டு. யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம். அது முழுக்க நம்ம அரசியல் சாசனத்தில் முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை, அந்த உரிமை தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. ஆமா, அவர் வந்து அவர் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமட்ட தொண்டனுக்கு புரிந்த கருத்தை இப்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிஜேபியோட யாரு உறவு வச்சிருந்தாலும் நாசமா போடுவாங்க. எங்களுடைய கட்சி தெளிவாக எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்துக்கு நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை. ஏனால் இந்த ஆளுநர் அரசியல் சாசனத்தை தாண்டி அத்துமீறலாக செயல்படுகிறார். அதை கண்டித்து நாங்கள் அவங்க கட்சி அவங்க முடிவு பண்ணலாம். ஏங்க அவங்க எங்க போறாங்கன்றது என்ன எப்படி கேட்கலாம்? அவங்க தனி கட்சி, அவங்க முடிவு எடுக்கிறாங்க. எங்க கட்சி முடிவு எடுத்துருக்கு போகலன்னு அதை நான் ஏத்துக்கிறேன். நான் நடந்துக்கலாம். ராஜாஜியோட ஒரு எடப்பாடி வந்து பேசுறாரு. ராஜாஜிக்கு அவரோட வந்து நினைவாற்றல் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் இவருக்கு நினைவாற்றல் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா தேர்வுமே அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இப்பதான் கவனிக்கிறாங்க. நான் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அது கவனிச்சு தேர்தலுக்கு முன்புல காலங்காலமாக நான் மனதில் ஏற்பட்டதை நியாயம் என்று படுவதை என்றுமே பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுதுதான் கவனிக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.